தமிழ் முரசத்தின் பொன்மாலை பொழுதை கண்டுகளிக்க வந்திருக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் முள் யாழ் நூலக எரிப்பு பற்றி ஓரிரு விடயங்கள் கூற வந்துள்ளேன். ஜே.ஆர். ஜெயவர்தனவின் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு நடத்தப்பட்டதுதான் நூலக எரிப்பு. இச்சம்பவமானது தமிழ் மக்களின் அடையாளம், அறிவு மற்றும் பண்பாடு போன்றவற்றை இல்லாதொழிக்கும் தமிழின் அழிப்பின் ஒரு அடையாளமாகவே இன்றும் ஆறாத வடுவாக இருக்கின்றது. இந்நூலக அழிப்பின் போது பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த தமிழ் ஆங்கில நூல்களும் மற்றும் ஓலைச்சுவடிகளும் அழிக்கப்பட்டன. தேடினாலும் கிடைக்க முடியாத வரலாற்று பொக்கிஷங்கள் பொசுங்கி போயின. யாழ்ப்பொது நூலகம் அழிக்கப்பட்டு 44 ஆண்டுகள் கடந்தாலும் கூட அந்த அழிப்பு நடவடிக்கை மூலம் தமிழ் மக்களின் இதயங்களில் ஏற்படுத்திய வடு இன்னமும் மாறாதது உள்ளது. தென்னாசியாவின் மிகப்பெரிய அறிவியல் பொக்கிஷமாக போற்றப்பட்ட யாழ்ப்பாண பொது நூலகத்தின் அழிப்பு என்பது மனித நாகரீகத்தில் மோசமான துயரம். 1981 ஆண்டு மே மாதம் 31 நள்ளிரவில் இந்த கொடுமை நேர்ந்த போது அதனை சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் மாடியில் இருந்து நேரில் பார்த்த தாவீது அடிகளார் அந்த கணத்திலேயே உயிரிழந்தார் என்ற செய்தி ஒன்றே அந்த நூலகத்தின் பெருமதியை எடுத்து காட்டுகின்றது. எங்கள் முன்னோர்களால் சிறுக சிறுக சேர்க்கப்பட்டு தெற்காசியாவின் பெரும் நூலகமாக பிரசித்தி பெற்றது. யாழ் மாணவர்களின் கல்வி களஞ்சியமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் அறிவாளிகளை பிரசவித்த கல்வித்தாயின் கருவறையாக விளங்கியது எங்கள் நூலகம். சிங்கள அரசு தமிழரின் உயிரை மட்டும் அழிக்கவில்லை. கலை, பண்பாடு, கல்வி, நிலம் என்பனவற்றை இன்றும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள்ளால் திட்டம் தீட்டி செயற்படுத்தி வருகின்றது. நாம் இனம், மொழி, கலை, பண்பாடு, நிலம் ஆகியவற்றை பாதுகாக்க விழிக்காவிடின் இன்னும் தமிழின் அழிப்பு தொடர்ந்து கொண்டே தான் செல்லும். இதை நிறுத்த நாம் அறத்தோடு போராட வேண்டும். தமிழராக தலை நிமிர்த்த வேண்டும். நிச்சயம் ஒரு நாள் எங்கள் இலக்கை அடைவோம். நன்றி.